தேசிய பாதுகாப்பு பலவீனமடைந்து விட்டது என்ற அச்சத்தை மக்களிடம் உருவாக்குவது, மீண்டும் ஒரு முறை அப்பாவி மக்களை கொன்றாவது, ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு அந்த ஒரு தரப்பினர் எந்த நேரத்திலும் முயற்சிக்கலாம். ஒரு அறையில் ஒருவர் திரும்பி படுப்பதற்கு கூட இடமில்லாத அளவுக்கு அறைகள் சிறியதாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த 60 பேருக்கும் 2 கழிப்பறைகள் மட்டுமே இருந்ததாக எருணிகா பிரேமச்சந்திர குறிப்பிட்டிருக்கின்றார். குருவிகள் போல சைகையொலி எழுப்பி இப்படியான இந்த பொதிகளை எரிவார்கள், வெளியே இருந்து உள்ளே செல்லும் வகையிலே எரிவார்கள். அந்த நேரம் தெரிந்து கொண்டவர்கள் ஏற்கனவே இவர்கள் திட்டமிட்டிருப்பார்கள், இந்த நேரத்திற்கு நீ வீச, நான் சென்று எடுக்கிறேன் என்று காத்து கொண்டிருப்பார்கள். பொது விடுந்ததுமே வேகமாக ஓடி சென்று எடுத்து ஓடிவிடுவார்கள். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் என்றும் இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து சிறைச்சாலைகளுக்குள்ளே கலவரங்கள், மோதல்கள், காயங்கள், கொலைகள், உயிரிழப்புகள், இப்படி தொடர்ந்து பதற்றமான செய்திகள் தான் எங்களுக்கு கேட்கவும் பார்க்கவும் கூடியதுமாக இருக்கின்றது. நேற்றைக்கு முன்தினம் 2 நாட்களும் நடந்த பதற்றமான சூழ்நிலைகள் அனைத்தும் முப்படையினரின் தலையீட்டுடன் தற்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த சம்பவங்களுக்கு பிறகு இன்று சமூக ரீதியாக பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றது. ஒரு சில புலனாய்வு தகவல்களின் ஊடாக நாம் சில விடயங்களை சேகரித்திருக்கின்றோம். அந்த விடயங்களை தான் நாங்கள் இன்று நிகழ்ச்சியில் விவரமாக பார்க்க போகின்றோம். அது மாத்திரமல்ல, ஏற்கனவே சிறைக்கு சென்ற எருணிகா பிரேமச்சந்திர முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பெண்கள் பிரிவு அமைப்பின் தலைவராக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற நிலையில் அவர் ஏற்கனவே ஒரு இளைஞர் கடத்தப்பட்டு தாக்கப்பட்ட வழக்கில் சிறைக்கு சென்றவர். அவர் அங்கு சிறைக்கு சென்ற போது அவர் பார்த்த பல விடயங்கள், பல அதிர்ச்சிகரமான தகவல்களை அவர் இன்று ஒரு ஊடக சந்திப்பின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த விடயங்களையும் நாங்கள் விவரமாக பார்க்கலாம். முதலாவதாக, இந்த சிறைச்சாலை அமைதியின்மையின் பின்னால் உண்மையாகவே என்ன நடக்கின்றது என்பது குறித்து சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது நாடு முழுவதும் பல சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியான அமைதியின்மை மற்றும் பதற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட்டுள்ளன என்பது நானும் நீங்களும் அறிந்த ஒரு விடயம். இந்த சம்பவங்கள் வெறுமனே சிறைச்சாலைகளுக்குள் ஏற்பட்ட சாதாரண மோதலா அல்லது திட்டமிட்ட சதியா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. அல்லது இதற்கு பின்னால் பெரிய அளவிலான திட்டம் ஒன்றின் ஆரம்ப கட்டம் இருக்கின்றதா என்ற கேள்வியும் இன்று சமூக மட்டத்திலே எழுந்திருக்கின்றது. ஒரு விடயம், அதாவது டைவர்ஷன் ஸ்ட்ராட்டஜி, கவனத்தை திசை திருப்பும் உத்தி. ஒரு விடயத்தில் ஒட்டுமொத்த மக்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள் அனைவரையும் ஒரு பக்கம் பார்க்கவிட்டு மறுபக்கம் இன்னொரு குழப்பத்தை, பிரச்சனையை உண்டு பண்ணும் விதமான ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி தான் இது. குறிப்பாக இதை டைவர்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்பார்கள். ஆகவே இப்படியான ஒரு முறையா தற்பொழுது இலங்கையில் ஒரு தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்ற பெரும் சந்தேகம் எழுந்திருக்கின்றது. இராணுவம் மற்றும் பாதுகாப்பு மூலோபாயங்களில் கவனத்தை ஒரு இடத்திற்கு திருப்பி வைத்து மற்றொரு முக்கிய இடத்தில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் உத்தி குறித்து இன்று அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது. இந்த முறையில் ஒரு இடத்தில் பெரிய குழப்பத்தை உருவாக்குவது, அரசாங்கம், பாதுகாப்பு படைகள் மற்றும் ஊடகங்களின் கவனத்தை அந்த இடத்தில் குவிப்பது, அதற்கிடையில் மற்றொரு முக்கிய இலக்கை தாக்க முயற்சிப்பது போன்ற சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளன. தற்போதைய சிறைச்சாலை சம்பவங்களும் இத்தகைய ஒரு திட்டத்தின் ஆரம்பமாக இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கையும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகின்றது. முக்கியமான அச்சுறுத்தல்
என்ன முக்கியமான அச்சுறுத்தல் என்ன என்று பார்த்தோமானால், நாட்டின் முழு கவனமும் தற்பொழுது சிறைச்சாலைகள் பக்கம் இருக்கும் போது முக்கியமான உட்கட்டமைப்புகள், பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்கள் போன்றவை வேறு திசையில் இலக்காகலாம் என்ற அச்சம் எழுந்திருக்கின்றது. ஆனால் இத்தகைய தாக்குதல் திட்டம் இருப்பதாக இதுவரை உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் ஏதும் இல்லை என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். ஏற்கனவே நேற்றைய தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் உட்பட அரசு தரப்பிலே இன்னும் பல பேர் குறிப்பிட்டார்கள். சிறைச்சாலைகளில் இப்படி அடுத்தடுத்து இடம்பெறுகின்ற கலவரங்கள், மோதல்கள், இதன் பின்னணியில் ஒரு சதித்திட்டம் இருப்பதாக தோன்றுகிறது என்பதை போல கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அந்த நிலையில் தான் நாட்டை ஸ்திரமற்றதாக்கும் முயற்சி, யாரோ ஒரு தரப்பினர் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது. தேசிய பாதுகாப்பு பலவீனமடைந்து விட்டது என்ற அச்சத்தை மக்களிடம் உருவாக்குவது ஒரு சாத்தியமான நோக்கமாக இருக்கலாம் என்று தான் இன்று அதிகமாக சொல்லப்படுகின்றது. அதன் மூலம் பொதுமக்களிடையே அச்சத்தை உருவாக்குதல், அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை குறைத்தல், நாட்டில் அரசியல் மற்றும் சமூக குழப்பத்தை ஏற்படுத்துதல் போன்ற முயற்சிகள் இருக்கலாம் என எச்சரிக்கப்படுகின்றது. நாம் யாருமே மறந்திருக்க மாட்டோம். 2019 ஏப்ரல் 21 நாட்டில் ஒரு மிலைஸ்தனமான பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றது. அப்பாவி மக்கள் 250க்கும் மேற்பட்டோர் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். பிஞ்சு குழந்தைகள், சிறுவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். பயங்கரமான கடும்போக்குவாத அமைப்பினரை வைத்து இந்த படுபாதக செயலை ஒரு தரப்பினர் இலங்கையிலே செய்தார்கள். இதற்காக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர, அந்த அதிகாரத்தை கைப்பற்ற, அந்த அதிகார மோகத்திலே செய்த ஒரு பெரும் அநியாயம், கொடூரம் தான் அந்த ஈஸ்டர் தாக்குதல். அது கூட தேசிய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் என்று கூறி அதை வைத்துத்தான் அடுத்த ஆட்சிக்கு வந்தார்கள் ஒரு தரப்பினர். இன்று அவர்கள் எல்லா அதிகாரங்களும் இல்லாமல், எந்த விதமான அதிகாரங்களும் பலமும் இல்லாமல், எதிர்த்தரப்பிலே கொஞ்சம் பேரும், வீட்டிலே பல பேரும் அமர்ந்து கொண்டு மீண்டும் அந்த அதிகார மோகம், அந்த பேராசை, அந்த பேய் ஆசையிலே ஏதோ ஒரு விடயத்தை செய்து நாட்டை குழப்பி, ஸ்திரத்தன்மையை இல்லாமல் செய்து, சட்ட ஒழுங்கை இல்லாமல் செய்து, எல்லாம் குழப்பிவிட்டு நாசகார செயல்களை அடுத்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற துடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு தரப்பினர். நேற்றைய நிகழ்ச்சியில் நான் விவரமாக பேசியிருந்தேன் இந்த விடயம் சம்பந்தமாக. ஆனால் இன்று அதையும் தாண்டி பல்வேறு விடயங்களை சிந்திக்க வேண்டியுள்ளது. அடுத்தடுத்து ஏதேனும் பெரிதாக நடக்கலாம் என்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கின்றது. அரசு தரப்பிலே இவற்றை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் கூட மீண்டும் ஒரு முறை அப்பாவி மக்களை கொன்றாவது ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு அந்த ஒரு தரப்பினர் எந்த நேரத்திலும் முயற்சிக்கலாம், சிந்திக்கலாம், திட்டமிடலாம், செயற்படுத்தலாம். ஆகவே இன்னும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது என்பதனை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிலையில் பொதுவாக சமூகமாக பலரும் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்திடம் பல கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள். சிறைச்சாலை நிலைமையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுடன் மட்டும் அரசாங்கம் நின்றுவிடக்கூடாது. முழு தேசிய பாதுகாப்பு அமைப்பையும் உயர் எச்சரிக்கை நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கை மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது. ஒரு கோரிக்கையாக மக்கள் முன்வைக்கின்றார்கள். சிறைச்சாலைகளுக்கு அப்பால் நாட்டின் பிற பகுதிகளிலும் பாதுகாப்பு நிலைமையை மதிப்பீடு செய்ய வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் புலனாய்வு பிரிவுகளுக்கும் ஒரு கோரிக்கை விடுக்கப்படுகின்றது. சிறைச்சாலைகளுக்குள் நடைபெறும் சம்பவங்களை மட்டும் கண்காணிக்காமல் அதற்கு வெளியே நடைபெறும் சந்தேகத்திற்கிடமான நடமாட்டங்கள், ரகசிய சந்திப்புகள், ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளுக்கான அறிகுறிகள் போன்றவற்றையும் கண்காணிக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்றது. போலீஸ் மற்றும் முப்படைகளுக்கும் ஒரு கோரிக்கை இருக்கின்றது. அதாவது மின்சார உட்கட்டமைப்புகள், எரிபொருள் மற்றும் எண்ணெய் வசதிகள், தொலைத்தொடர்பு மற்றும் தொடர்பாடல் உட்கட்டமைப்புகள், முக்கியமான பொருளாதார மையங்கள், பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் என இந்த எல்லா இடங்களிலும் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்த வேண்டும்.
காரணம், சதி செய்கின்ற கூட்டம் மீண்டும் இப்படியான முக்கியமான இடங்களில் ஏதேனும் மிளச்சித்தனமான செயற்பாடுகளை செய்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு அநியாயத்தை நடாத்தி இவர்கள் மீண்டும் இந்த நாட்டை நாசம் செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அரசாங்கத்திடமும் சரி, குறிப்பாக ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்திடமும் சரி, புலனாய்வு பிரிவுகளிடமும் சரி, பாதுகாப்பு தரப்பினரிடமும் சரி, அனைவரிடமும் மக்கள் சார்பிலே பல கோரிக்கைகள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை கவனத்தில் எடுத்து அவதானித்து நாட்டில் மீண்டும் ஒரு குழப்பம் நிலவாமல் இருப்பதற்கு தேவையான அனைத்து கட்ட நடவடிக்கைகளையும் இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதுதான் நாங்களும் இந்த நிகழ்ச்சியினூடாக வலியுறுத்தி நிற்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் சிறைச்சாலைகளில் நடக்கின்ற பல்வேறு சட்டவிரோத செயல்கள் சம்பந்தமாக அடுத்ததாக விவரமாக பார்க்கலாம். சிறைக்கு சென்று வந்த இருணிகா பிரேமச்சந்திர அவர் கண்களால் பார்த்த பல விடயங்களை இன்று ஊடகங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த விடயங்களை நாங்கள் தற்போது பார்க்கலாம். குறிப்பாக இருணிகா பிரேமச்சந்திர பெண்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்படுகின்ற பெண் கைதிகளுக்கான பகுதியில் தான் அவரும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். பெண் சிறை பிரிவில் கடுமையான கைதிகள் நெரிசல் இருப்பதாக இருணிகா பிரேமச்சந்திர இந்த ஊடக சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அவர் அவருடைய அனுபவத்தை தான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். பாருங்கள், அந்த அனுபவத்திலே எப்படியாப்பட்ட பல விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று. சிறிய அறைகளில் 6 பெண்கள் வரை தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். ஒரு அறையில் ஒருவர் திரும்பி படுப்பதற்கு கூட இடமில்லாத அளவுக்கு அறைகள் சிறியதாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு காலகட்டத்தில் பெண்கள் பிரிவில் சுமார் 60 பேர், ஆனால் 10க்கு 10 அளவிலான அறைகள் சுமார் 10 மட்டுமே இருந்ததாக கூறப்படுகின்றது. அந்த 60 பேருக்கும் 2 கழிப்பறைகள் மட்டுமே இருந்ததாக இருணிகா பிரேமச்சந்திர குறிப்பிட்டிருக்கின்றார். இது குறிப்பாக பெண்களின் சுகாதார தேவைகளில் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்திருக்கின்றார். சில பெண்கள் தங்கள் கணவர்கள் கூட சிறையில் இருப்பதாகவும் தங்களுக்கு தூங்குவதற்கு கூட போதிய இடமில்லை என்றும் கூறியதாக இருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, போதைப் பொருள் தொடர்பான வழக்குகளில் அதிக எண்ணிக்கையிலானோர் கைது செய்யப்படுவது சிறை நெரிசலுக்கு ஒரு முக்கியமான காரணமாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். தினசரி குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கைது மற்றும் வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்ற டார்கெட் கலாச்சாரம் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து விலகி புனர்வாழ்வு பெற்று வரும் இளைஞர்களும் பழைய பட்டியலில் பெயர் இருப்பதன் காரணமாக மீண்டும் கைது செய்யப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார். கைது செய்யப்பட்ட பின்னர் அவர்களுக்கு எதிரான ரசாயன பரிசோதனை அறிக்கைகள் மற்றும் பி ரிப்போர்ட் போன்ற சட்ட ஆவணங்கள் தாமதமாகின்றன. இதனால் சிலர் மாதக்கணக்கில் சிறையில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. தண்டனை பெற்ற கைதிகளை விட ரிமாண்ட் கைதிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. சிறையில் நீண்ட காலம் அடைக்கப்படுவது கைதிகளின் மனநிலையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். போதைப்பொருள் பழக்கம் அல்லது ஏற்கனவே மனநல பிரச்சனைகள் கொண்டவர்களும் ஒரே இடத்தில் தங்க வைக்கப்படுகின்றார்கள். குடும்பத்தினர், குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணையிடமிருந்து பிரிந்து இருப்பது மன அழுத்தத்தை அதிகரிக்கும் ஒரு செயற்பாடாகும். போதுமான உணவு, கழிப்பறை வசதி மற்றும் தனிப்பட்ட இடம் இல்லாமை பிரச்சனையை மேலும் மோசமாக்குவதாக இருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்திருக்கின்றார். பல்வேறு மனநிலைகளை கொண்டவர்கள் மிகுந்த நெரிசலில் ஒரே இடத்தில் இருப்பதால் விரக்தி, கோபம் மற்றும் பொறுமையின்மை உருவாகுவது இயல்பானது எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கைதிகளை மனிதர்களைப் போல் நடத்தாமல் மோசமாக நடத்துவது அவர்களிடம் மேலும் எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கும் என்றும் கூறியிருக்கின்றார். அதே போல சிறைச்சாலை அதிகாரிகள் சம்பந்தமாகவும் இருணிகா பிரேமச்சந்திர சில விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். தனது அனுபவத்தின் அடிப்படையில் சில ஜெயிலர் அதிகாரிகள் கைதிகளிடம் மோசமாக நடந்து கொள்வதை காணவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக திஷ்னா என குறிப்பிடப்படும் பிரதான பெண் சிறை அதிகாரி கைதிகளிடம் அன்பாக நடந்து கொண்டதாகவும் அவரை கைதிகள் அம்மா என அழைத்ததாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் சிறை போலீசார் மிகவும் மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொள்வதாக இருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்திருக்கின்றார். ஆகவே சிறைச்சாலைக்குள்ளே 2 விதமானவர்களும் இருப்பதாகத்தான்
இருணிகா பிரேமச்சந்திர சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த நிலையில் பெண் கைதிகளை சோதனை செய்யும் போது ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் இருணிகா பிரேமச்சந்திர ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார். அதையும் நாங்கள் விவரமாக பார்க்கலாம். பெண்கள் சிறைப்பிரிவில் நுழையும் போது கடுமையான உடல் சோதனைகள் இடம்பெறுகின்றது. பெண் கைதிகளை முழுமையாக நிர்வாணப்படுத்தி சோதனை செய்வதாக இருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்திருக்கின்றார். சில சந்தர்ப்பங்களில் அவர்களின் அந்தரங்க பகுதிகளில் டோர்ச் ஒளி செலுத்தி சோதனை செய்வதாகவும் கூறியிருக்கின்றார். இந்த சோதனை முறைகள் பெண்களுக்கு மனரீதியான அவமானத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்துவதாக தெரிவித்திருக்கின்றார் இருணிகா பிரேமச்சந்திர. சில சந்தர்ப்பங்களில் பல பெண் சிறை போலீசார் முன்னிலையில் பெண்கள் நிர்வாணமாக சோதனை செய்யப்பட்டதாக இவர் தெரிவிக்கின்றார். இது போன்ற சம்பவங்களால் பெண்களிடம் கோபம் மற்றும் விரக்தி அதிகரித்து காணப்படுகின்றது. குறிப்பாக நீதிமன்றத்திலிருந்து பல மணி நேர பயணத்துக்கு பிறகு சோர்வாக சிறைக்கு திரும்பும் பெண்களும் மீண்டும் உடல் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். அனைத்து கைதிகளும் ஒரே வகையான குற்றங்களை செய்தவர்கள் அல்ல. சிலர் திட்டமிட்டு குற்றங்களில் ஈடுபட்டவர்கள். சில பெண்கள் பல ஆண்டுகளாக குடும்ப வன்முறை அல்லது வேறு அழுத்தங்களை தாங்க முடியாமல் கொலை போன்ற குற்றங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பெண்கள் கைதிகளில் சுமார் 18 வயது முதல் மிகவும் வயதான பெண்கள் வரை பல்வேறு வயதினரும் இருப்பதாக இருணிகா பிரேமச்சந்திர குறிப்பிட்டிருக்கின்றார். ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட அநீதிகள் மற்றும் துயரங்களை உள்ளடக்கிய தனித்தனி கதைகள் இருப்பதாகவும் இருணிகா பிரேமச்சந்திர இந்த ஊடக சந்திப்பின் போது சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதனை அடுத்துதான் சிறைச்சாலைக்குள்ளே வெளியிலிருந்து வீசப்படுகின்ற ஒரு சில பொருட்கள் சம்பந்தமாகவும் மிக முக்கியமான விடயத்தினை இருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்திருக்கின்றனர். அதனையும் நாங்கள் பார்க்கலாம். பெண்கள் சிறை பிரிவுக்கு அருகிலுள்ள வெளிப்புற பகுதிகளில் இருந்து பொதிகள் வீசப்படுவதாக இருணிகா பிரேமச்சந்திர குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு நாளில் பல பொதிகள் வீசப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அந்த பொதிகளில் போதைப் பொருட்கள், சிறிய கைத்தொலைபேசிகள், போன் சார்ஜர்ஸ், போதைப் பொருள் பயன்படுத்துவோரால் தேடப்படும் சில பொருட்கள் இருப்பதாக இவர் கண்களால் கண்டதைத்தான் சொல்லியிருக்கின்றார். வெளியிலிருந்து பொதிகள் வீசப்படும் நேரத்தை உள்ளே இருக்கும் சிலர் அறிந்து கொண்டு அவற்றை பெற்றுக்கொள்வதாக இருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்திருக்கின்றார். பொதிகளை பெறுவதற்காக சில கைதிகள் வேகமாக ஓடி அவற்றை எடுத்து செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு ஒரு பொதியை ஒருவர் எடுத்தால் அதன் பின்னர் முழு அறையிலும் சோதனை நடத்தப்படும். மற்ற கைதிகளும் இதனால் சிரமத்திற்கு உள்ளாகின்றார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய சிறைச்சாலை கட்டமைப்புக்கு என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும், என்ன மாற்றம் செய்தால் சிறந்தது என்றும் இருணிகா பிரேமச்சந்திர இதன் போது தெரிவித்திருக்கின்றார். அவர் கூறுவது, சிறைச்சாலைகளில் சிசிடிவி கண்காணிப்பு அதிகரிக்கப்பட வேண்டும். பெண்களை நிர்வாணப்படுத்தி சோதனை செய்வதற்கு பதிலாக முழு உடல் ஸ்கேனிங் மெஷின் போன்ற நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். இத்தகைய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டால் சிறைச்சாலையில் உள்ள பல பிரச்சனைகளை குறைக்க முடியும் என இருணிகா பிரேமச்சந்திர குறிப்பிட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் சிறைக்குள் விதிமுறைகளை மீறியதாக கருதப்படும் கைதிகள் தனிமையான செல்லில் அடைக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். பொதுவாக ரிமாண்ட் மற்றும் தண்டனை பெற்ற கைதிகளுக்கு தினமும் குறுகிய நேரம் வெளியில் நடமாடவும் பேசவும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் தனிமை செல்லில் அடைக்கப்பட்டால் அந்த குறைந்த அளவிலான சுதந்திரமும் பறிக்கப்படுவதாக இருணிகா பிரேமச்சந்திர குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் கைதிகள் அதிகாரிகளுடன் மோதலை தவிர்த்து சமாதானமாக இருப்பதற்கு முயற்சிப்பதாக இருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இருணிகா பிரேமச்சந்திர சிறைச்சாலைக்குள் கைதியாக சென்றவர். அங்கு அவர் இருந்த காலப்பகுதியில் அவராக பார்த்து தெரிந்து கொண்ட பல விடயங்களை ஆதாரமாக ஒரு சாட்சியாளராக இன்று ஊடகங்களுக்கு முன்னால் வந்து அவர் இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். பாருங்கள், சிறைச்சாலைக்குள்ளே இப்படியான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது என்று. குறிப்பாக பரல மெகசின் சிறைச்சாலைக்கு பின்பகுதி வனாத்த பகுதி என்று சொல்வார்கள், வனத்தமுள்ள அந்த பகுதியில் நிறைய இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாக இருக்கின்றது. அங்கிருந்து குருவிகள் போல சத்தம் எழுப்பி, அதான் சைகை ஒளி, குருவிகள் போல சைகை ஒளி எழுப்பி இப்படியான இந்த பொதிகளை எரிவார்கள். வெளியே இருந்து உள்ளே செல்லும் வகையில் எரிவார்கள். அந்த நேரம் தெரிந்து கொண்டவர்கள் ஏற்கனவே இவர்கள் திட்டமிட்டிருப்பார்கள், இந்த நேரத்திற்கு நீ வீச, நான் சென்று எடுக்கிறேன் என்று காத்து கொண்டிருப்பார்கள். பொதி விடுததுமே வேகமாக ஓடி சென்று எடுத்து ஓடிவிடுவார்கள். இப்படியான சம்பவம் நடக்கின்றது. அதே போல ஒரு கண்ணாடியை வைத்துக்கொண்டு அதில் சூரிய ஒளியை பட்டு திரிப்படைய செய்து அந்த வெளிச்சம் வந்தவுடன் உள்ளே இருக்கின்றவர் கைதிக்கு தெரிந்துவிடும், ஆம்
இதோ எங்களுக்கான சைகை வந்துவிட்டது, நாங்கள் சென்று எங்களுக்கான பொதிகளுக்காக காத்திருப்போம் என்று காத்திருப்பார்கள். அந்த ஒளி தெரிப்பை கண்டதும் இவர்கள் பொதியை வீசியதும் இவர்கள் சென்று எடுத்து வேகமாக அவர்களுடைய வார்டுக்குள் ஓடிவிடுவார்கள். இப்படியான பல சம்பவங்கள் சிறைச்சாலைகளிலே இடம்பெற்று வருகின்றது. ஆகவே இவை அனைத்தும் கட்டுப்படுத்தப்பட்டதன் பின்னர் தான் அண்மையில் நாங்கள் பார்த்த பல குழப்பங்கள், பதற்றமான சூழல் எல்லாமே உருவாக ஆரம்பித்திருக்கின்றது. சிலர் இந்த மாதிரியான காரணங்களுக்காக விரக்தியில், கோபத்திலே போதைப் பொருள் எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு அந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டு கோபத்திலே தங்களுடைய கோபத்தை காண்பிக்க அப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். இன்னும் சிலர் சூழ்ச்சி, அரசியல் சூழ்ச்சி, அதே போல பாதாள நடவடிக்கைகளில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே ஒரு செய்தி கிடைத்திருக்கும், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இப்படியாவது வெளியே தப்பித்துக்கொள்ள முயற்சித்துக்கொள் என்றே பல செய்திகள் இருக்கின்றது. அதற்கேற்றாற் போலத்தான் உள்ளே திட்டமிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதை போல் செய்து அதை இறுதியில் கலவரமாக மாற்றி இரண்டு குழுக்களுக்கு இடையிலே மோதலை ஏற்படுத்தி கொண்டு இப்படியான பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது. ஆக தொடர்ந்தும் இந்த சிறைச்சாலைகளுக்குள்ளே இவ்வாறான கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட வேண்டும். போதைப் பொருள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் வெளியேயும் சரி, சிறைச்சாலைக்குள்ளேயும் சரி, ஒட்டுமொத்தமாக இந்த போதைப் பொருள் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும். சிறைச்சாலைகளுக்குள்ளே இருப்பவர்கள் மனம் மாறி திருந்தி வெளியே வர வேண்டும். அதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் வெளிப்படுத்திய இந்த விடயங்கள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்சன் வின்சன். நன்றி, வணக்கம்.